ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம திரும்ப பயோடெக்னாலஜியை கண்டினியூ பண்ணுறோம். அடுத்த கிளாஸ்ல இருந்து வேறு சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஃபைன். என்ன சப்ஜெக்ட் வேணுன்றதை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல அதாவது 3வது கிளாஸ்ல சூப்பர் காயிலிங் பற்றி பார்த்தோம். இதில் க்ளோஸ்டு, ஆங்கர்டு இதெல்லாம் பார்த்தோம். சரியா? இது லீனியர் டிஎன்ஏ. சைடில் ஆங்கர்டாக இருந்தால் இதுவும் க்ளோஸ்ட் ஆகிடும். தென் ரிலாக்ஸ்டு சர்க்குலர் டிஎன்ஏ, அப்புறம் சூப்பர் காயில்டு டிஎன்ஏ. இதுல பாசிட்டிவ் சூப்பர் காயிலிங், நெகட்டிவ் சூப்பர் காயிலிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. இது தவிர உங்களுக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்குது. இந்த லிங்கிங் நம்பர், ட்விஸ்ட் அண்ட் ட்ரீட் இதெல்லாம் இருக்குது. இப்போ இதை எப்படி அன்வைண்ட் பண்றது அப்படின்னு சொன்னா, ரொட்டேஷன் ஃப்ரம் த ஃப்ரீ எண்ட், ரொட்டேஷன் அட் த ஃபிக்ஸட் எண்ட், அப்புறம் சூப்பர் காயிலிங் அட் ஒன் எண்ட் ஸோ தட் இட் அன்வைன்ஸ் அட் த அதர் எண்ட், அப்புறம் நிக்கிங், ரொட்டேஷன், லைகேஷன். ஸோ இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இதை நீங்க ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இதுல ரொம்ப கொஸ்டின்ஸ் வராது, நார்மலா வராது, ரொம்ப ரேர் தான். தென் இந்த டோபாலஜிக்கல் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் கொடுத்துருக்கு. டோபாலஜி அப்படின்றது டோபோகிராஃபியோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அது வேற சப்ஜெக்ட், இது வேற சப்ஜெக்ட். ஓகே, சரி. ஓகே, அதுக்கு பிறகு நம்ம திரும்ப டபிள்யூஎல்எக்ஸுக்கே வரும். டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அதனால இன்டெப்தா அது சொல்லலை. பட் இந்த ஏரியாவை நீங்க கண்டிப்பா படிச்சே ஆகணும். ஸோ இதுல வாட்சன் கிரிக்கை பத்தி கொடுத்துருக்கு. பட் ஆக்சுவலா இவங்க இன்ஃபரன்ஸ் எழுதுனது ரோசலின் பிராங்க்லினோட எக்ஸ்ரே போட்டோகிராஃப் 51 அப்படின்னு சொல்றதுல இருந்து. இது ஒரு பெரிய கதை. ரோசலின் பிராங்க்லின் பத்தி கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கதை. ஒரு பொண்ணா இருந்து அவங்க எப்படிலாம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பத்தி எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அந்த லைஃப் நிறைய பேர் ஆக்சுவலா நிஜமாலுமே லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்களா இருக்கும். பட் பெரும்பாலும் வெளியில வர்றது இல்ல. இப்ப இந்த ரோசலின் பிராங்க்லின் அப்படின்னு சொல்றவங்க ஒரு கிறிஸ்டலோகிராஃபி ஸ்டடி பண்ணுவாங்க. சேச்சுரேட்டட் டிஎன்ஏ சால்ட் எடுத்து அதை ஃப்ரோசன் கண்டிஷன்ல நீடில் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுட்டு கண்டினியூஸா அப்படியே பிஞ்ச் பண்ணி டிஎன்ஏ ஃபைபர்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த கிறிஸ்டலோகிராஃபி ஸ்ட்ரக்சரை அந்த டிஎன்ஏவை கிறிஸ்டலோகிராஃபி ஸ்டடி பண்ணுவாங்க. பண்ணிட்டு இதோட பேட்டர்ன்லாம் எடுத்து தென் அதுல இருந்து இன்ஃபரன்ஸ் எழுதிட்டே இருப்பாங்க. அவங்களோட அந்த ஸ்டடியில இருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அந்த இந்த மாரிஸ் வில்கின்ஸ் அப்படின்றவர் இவங்க கிங்ஸ் காலேஜ்ல லண்டன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, ஷீ இஸ் ஜூஸ் ஆக்சுவலி. இவங்க அப்பா அந்த கவர்மெண்ட்ல சர்வ் பண்ணிட்டு இருக்கிறார். பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல ஏதோ ஒரு ஸ்டாஃப். அவங்க வீட்டுல நாசிஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகி ரெண்டு ஜூஸ் குழந்தைங்களை தத்தெடுத்து அவங்க வீட்லயே சேர்த்து வச்சு வளர்ப்பாங்க. ரோசலிண்டோட சேர்த்து மொத்தம் 4 குழந்தைங்க அவங்களுக்கு. அப்போ மாரிஸ் வில்கின்ஸ் கிட்ட இவங்க ஒர்க் பண்ணும்போது, கிங்ஸ் காலேஜ்ல ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி கிறிஸ்டலோகிராஃபி ஸ்டடி பண்றாங்க. கிறிஸ்டலோகிராஃபி ஸ்டடி பண்ணும்போது அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அவர் ஒரு மாதிரி இன்ட்ரேஜிங் சுச்சுவேஷன்லயே கொடுக்க மாட்டாரு. எப்பயுமே கொஞ்சம் சப்ரஸ் பண்ணி வைப்பாரு அவங்கள. அப்புறம் மோரிஸ் வில்கின்ஸுக்கு இன்னொரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருப்பாரு. அவர் பேர் ஏதோ காஸ்ட்லிங் சொல்லிட்டு வரும். வெயிட் பண்ணுங்க, நான் காமிக்கிறேன். ஹிஸ் நேம் வாஸ் ஹியர் சம்வேர். யா, காஸ்லிங், ரேமண்ட் காஸ்லிங். சரியா? இந்த ரேமண்ட் காஸ்லிங் அப்படின்றவர் மாரிஸ் வில்கின்ஸோட ஸ்டூடெண்ட் ஆக்சுவலா. பட் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா, அவரோட பிஹெச்டி, மாரிஸ் வில்கின்ஸ் ஒரு ஹெட், டிபார்ட்மெண்ட் ஹெட். ரோஸ்லின் விங் அவங்க கிட்ட ஒர்க் பண்ற ஒரு சயின்டிஸ்ட். இவரோட ஸ்டூடெண்ட் தான் இந்த காஸ்லின் அப்படின்றவரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ரோஸ்லின் லீவ்ல இருக்கும்போது இந்த போட்டோகிராஃப் 51 திருடிட்டு போய் மாரிஸ் வில்கின்ஸ் கிட்ட கொடுத்துட்றாரு. அதாவது ரோசலினுக்கு கீழே வேலை பார்க்க வேண்டிய ஒருத்தர் ரோசலின்றோன போட்டோவை எடுத்துன்னு போய், அவங்களோட ரிசல்ட்ஸ் எடுத்துன்னு போய் ஹெட்டு கிட்ட கொடுத்து டிஸ்கஸ் பண்றாரு. நம்ம ஊர்ல நிறைய நடக்கும் இல்லையா, அடுத்தவன் பண்ண ஒர்க்கு நம்ம பண்ண ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளில போய் காட்டிட்டு தான் பேர் வாங்கிட்டு போறது. ஸோ அதே மாதிரிதான் இது. தவிர இந்த ரோசலினுக்கு அவங்களோட ஒர்க்கை கான்ஃபிடென்ஷியலா வச்சுக்கிறது அப்படின்ற ஒரு ஹேபிட்டே கிடையாது. எல்லாத்தையும் நோட்ல எழுதி வச்சுட்டே இருப்பாங்க. அதை எல்லாரும் இவங்க எல்லாம் எடுத்து திட்டத்தனமா படிப்பானுங்க. இது தவிர அப்பப்போ இந்த ரிப்போர்ட், மந்த்லி ரிப்போர்ட், அது இதெல்லாம் இந்த மெடிக்கல் கவுன்சிலுக்கு கொடுத்த ரிப்போர்ட் அப்படி இப்படின்லாம் நிறைய கேட்டிருக்காங்க. அந்த கவுன்சிலுக்கு கொடுத்த ரிப்போர்ட், மெடிக்கல் கவுன்சிலுக்கு கொடுத்த ரிப்போர்ட்ல இவங்க அந்த 34 டிகிரி ஆங்ஸ்ட்ராம்
அப்படின்றது, அதாவது அந்த ஃபுல் வேவ் லென்த் ஒரு ரொட்டேஷனோட ஃபுல் வேவ் லென்த் இருக்கும் இல்லையா, டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸோட ஒரு மேஜர் ப்ரூவ் பிளஸ் ஒரு மைனர் ப்ரூவ் இருக்கும் இல்லையா, அந்த வேவ் லென்த்தோட டிஸ்டன்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணி அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வச்சுட்டு வாட்சன் அண்ட் கிரிக்கு வந்து அவர் கிரிக்கோட தீசிஸ் ஏதோ எழுதும் போதோ இல்ல சம்படி எல்ஸ் ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன், கிரிக்கோட கைடுக்கு வந்து இதை அனுப்புறாரு. யாரு? வில்கின்ஸ். இப்ப வில்கின்ஸ் வந்து இது அவரோட ஃபைண்டிங்கா இருந்தா அவர் அனுப்புவாரா அப்படின்றது வேற கொஸ்டின். அவர் ஏதாவது கண்டுபிடிச்சிருந்தா தானே அனுப்புறதுக்கு அப்படின்றது ரெண்டாவது கொஸ்டின். இது எல்லாத்தையும் விட இது வந்து ரோசலின் வந்து ஒரு பொண்ணு அப்படின்றதுனால அதுகிட்ட இருந்து எல்லாம் திருடி இருக்கானுங்க, அது வேற விஷயம். ஃபைன். இது எல்லாத்தையும் விட ஓகே, இதை விட்டுருங்க. இதுக்கப்புறமும் என்ன பண்றானுங்க அப்படின்னு சொன்னா, ரோஸ்லின் வந்து ஃபைனலா வந்து கிங்ஸ் காலேஜை விட்டுட்டு ஷிஃப்ட் ஆகி யூகே போறது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுது. யூகே போறதுன்னு முடிவு பண்ணோம்னா, நீ என்னென்னலாம் இங்க பண்ணுனியோ இது எல்லாமே எங்களுக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஒரு ப்ரெஷரை கொடுக்குறானுங்க. ஆனா ஆல்ரெடி வந்து அதை கண்டென்ட் ஃபுல்லாக திருடிட்டானுங்க. திருடிட்டு அவங்க பேப்பரும் போட்டாங்க. அதுக்கு பிறகு ரோசலின் வந்து திரும்ப வந்து ஒரு பேப்பர் வேற எழுதுறாங்க. அதுவும் நேச்சர்லயே பப்ளிஷ் ஆகுது. தென் ஆக்சுவலா வந்து இப்போ மேல பாத்தீங்க இல்லையா, அந்த போட்டோல இருந்து இன்ஃபர் பண்ணது இதுதான் டோட்டலா. ஓகே. ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன், கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷனே வந்து கிரிக்கு கொடுக்கல அப்படின்னாலும் ரோசலிண்டால இதை வந்து எக்ஸாக்டா இது டபுள் ஹெலிக்ஸோ அப்படின்றத வந்து கிளியரா சொல்ல முடியல. டபுள் ஹெலிக்ஸ் அப்படின்ற வார்த்தையை வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணல அப்படிங்கிறது ஒரு டிராபேக் ஆகுது அவங்களுக்கு. இவங்க ரெண்டு பேரும் வாட்சன் கிரிக்கும் என்ன பண்றானுங்க, இவங்க வந்து அது டபுள் ஹெலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றானுங்க. ஓகே. அந்த ஒரு டிஃபரன்ஸால தான் வந்து அவங்க வந்து நோபல் பிரைஸ் எடுத்துன்னு போறாங்க. ரெண்டாவது அந்த நோபல் பிரைஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம போய் சேர்ந்துடுது, கேன்சரால இறந்து போயிடுறாங்க, அது ஒரு விஷயம். ஸோ ரோசலினோட கதையை படிக்கும்போது ரொம்ப ரொம்ப பாத்தட்டிக்கா இருக்கும். எப்படி அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையை வந்து எல்லா இடத்துலயுமே விட்டு கொடுத்த ஒரு லேடி அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணும். ரொம்ப காமா, ரொம்ப ரொம்ப குவைட்டா, ரொம்ப பொலைட்டா, சத்தமா பேசாத ஒரு ஒரு பாவப்பட்ட ஒரு ஜீவன் அப்படின்னு தான் வந்து ரோஸ்லின் பத்தி வந்து நிறைய பேர் வந்து பேசுவாங்க, சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ அதெல்லாம் இருக்கட்டும். பர்சனல் லைஃப்லயும் ஒரு ஒரு செட்டில் ஆகாத ஒரு லேடி. இவங்க இவங்க மேல வந்து யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததோ, லவ் இருந்ததோ, அதெல்லாம் வந்து அவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணா வந்து இவங்க கண்டுக்க மாட்டாங்க, இக்னோர் பண்ணுவாங்க, ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஈஸியா அப்படிலாம் சொல்றாங்க. ஃபைனலா வந்து இவங்களுக்கு வந்து இவங்க லேப்ல ஒர்க் பண்ண ஒரு போஸ்டாக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு வந்து ஒரு லெட்டர்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு அவனை பிடிக்கும், அவ்வளவுதான், அதுக்கு மேல எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி. சப்போஸ் அந்த பர்சன் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா ஷி மைட் ஹவ் அக்செப்டட், அதனால லைஃப் செட்டில் ஆயிருக்கலாம், லைஃப் வேற மாதிரி மாறி இருக்கலாம். அப்படின்றது தான் வந்து இவங்களோட லைஃப்பை வந்து அனலைஸ் பண்ண ஹிஸ்டோரியன்ஸோட ஒப்பீனியன். ஸோ மற்றபடி அவங்கள பத்தி சொல்றதுக்கு எதுவும் இல்லை. இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போவோம். ஸோ ரோசலின் ஃப்ராங்க்லின் வந்து மறந்துடாதீங்க. ஓகே, அந்த மாதிரி யாரும் வாழ்ந்துடாதீங்கன்னு சொல்ல வரேன். ஓகே. ஸோ ஃபைன். இந்த பேராகிராஃப் வந்து நீங்க வந்து நல்லா தரோவா படிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதுல வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் கொஞ்சம் இருக்கு. ஆன்டி பேரலல், காம்ப்ளிமெண்ட்ரி, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அப்புறம் சார்காஃபோட ரூலை வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது எப்படின்னா, யூரின் இஸ் ஈக்குவல் டு பைரிமிடின் அப்படின்றதுதான், வேற ஒன்றும் இல்லை பெருசா. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சார்காஃபோட ரூல் வந்து பெரும்பாலும் வந்து கொஸ்டின்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நம்ம டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் வந்து 5' to 3' ஆல்ரெடி வி ஹவ் சீன் இன் எலாபரேட் வே. அதை வந்து ஃபுல்லா பார்த்துட்டோம். வேறஸ் இந்த ஆன்டி பேரலல் ஸ்ட்ராண்ட் 3' to 5', இதுவும் வந்து ஆக்சுவலா வந்து ரன் ஆகுறது வந்து 5' to 3' தான். பட் இட் ரன்ஸ் இன் ஆன்டி பேரலல் வே அப்படிங்கிறது தான். ஒரு பைரமிடின் இன்னொரு பியூரின் கூட வந்து ஜாயின் ஆகும். அடினைன் தைமினும் வந்து 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வச்சும், குவானைன் சைட்டோசின் 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வச்சும் பேர் ஆகுது. ஓகே. ஸோ இந்த ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கு. அதுக்கு பிறகு ஊடால வந்து இன் பிட்வீன் திஸ் ஏரியால வந்து வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸ் பத்தி இந்த புக்ல கொடுக்கல, பட் சம்வேர் எல்ஸ் இட் இஸ் மென்ஷன்ட். அப்புறம் வந்து இந்த இடம் வந்து ஹைட்ரோபோபிக், வேறஸ் த அவுட்டர் ரீஜன், பாஸ்பேட் உள்ள ரீஜன் வந்து ஹைட்ரோஃபிலிக். ஸோ dual nature of the DNA molecule வந்து இருக்கு. this is how it is closely compactly packed அந்த மாதிரி. ஓகே. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து மேஜர் ப்ரூவ் மைனர் ப்ரூவ் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். அது வந்து இதுதான். ஒரு பக்கம் உள்ள ப்ரூவ் வந்து மேஜர் ப்ரூவ், அடுத்த ப்ரூவ் வந்து மைனர் ப்ரூவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அல்டர்னேட்டா வரும். ஒரு மேஜர் ப்ரூவ் ஒரு மைனர் ப்ரூவ் எல்லாம் அல்டர்னேட்டா வரும். ஓகே. ஸோ இதுல வந்து
ஓகே, திஸ் இஸ் அ வெரி குட் மாடல் ஆக்சுவலி. இந்த மாடல்ல குடுத்துருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கங்க. பை ஹார்ட்டா வச்சுக்கோங்க. எப்படி ஞாபகம் வைக்க முடியுமோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இது வந்து செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் அப்படின்றத பத்தி வந்து அடுத்ததுல கொடுத்துருப்பாங்க. இது வந்து மீசல்ஸ் அண்ட் ஸ்டாலோட ஹெவி ஐசோடோப் எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. திஸ் இஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஏற்கனவே நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு திரும்ப ரீகலெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இது மனப்பாடம் ஆகும். ஒரு ஹெவி மாலிக்யூல் ஒரு ஹெவி மாலிக்யூல் அதாவது ஹெவி மாலிக்யூலோட டிஎன்ஏ மாலிக்யூல் வந்து அடுத்து வந்து திரும்ப அடுத்த ஜென்ரேஷனுக்கு சாதாரண மீடியம்ல வந்து ரெப்ளிகேட் பண்ணும்போது அது வந்து ஹைபிரிட் மாலிகூல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். செகண்ட் ஜென்ரேஷன்ல வந்து 2 லைட் மாலிகூல்ஸும் 2 ஹைபிரிட் மாலிகூல்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணும். இதை வச்சுதான் வந்து அவங்க வந்து இன்ஃபர் பண்றாங்க இட் இஸ் செமி கன்சர்வேட்டிவ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்கு இதுவரை போதும்னு நினைக்கிறேன். பாலிமரேஸ் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. தேங்க்யூ கைஸ். ஸ்டாப் பண்றேன் இதோட. அடுத்த கிளாஸ்ல வேற ஒரு சப்ஜெக்டோட ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து கண்டினியூ பண்ணுவோம்.